ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா அட்வொகேட் பார்த்தீங்கன்னா மயிலுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மயில் சார் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி கோர்ட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த வக்கீல் கேட்குறாங்க, என்னம்மா உன் புருஷனை பிரிஞ்சு உனக்கு டைவர்ஸ் வாங்குறதுல உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மயிலுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா என்னம்மா என்னோட புருஷனோட நான் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்து போராடிட்டு இருந்தேன், இப்போ வேண்டான்னு சொல்லி சொல்கிறியம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு தங்கமயில் பார்த்தீங்கன்னா இல்லை சார் அப்படி கட்டாயப்படுத்தி அவரோட நிம்மதியை கெடுக்கணும், அவர் கூட சேர்ந்து வாழணுன்ற விருப்பம் எனக்கு இல்லை, நீங்கள் எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மயில் சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா என்னம்மா நீ கன்சீவாக இருக்க, இந்த ரிப்போர்ட்டில் எதுவுமே அதை மென்ஷன் பண்ணலையே அப்படின்றாங்க. இல்லை சார் இந்த குழந்தைய காரணமாக வச்சு நான் அவர் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நான் விரும்பலை, நீங்கள் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்கிறத கேட்ட சரவணன் பார்த்தீங்கன்னா என்ன இவ இவ்வளோ நல்லவளா பேசுகிறா, திருந்திட்ட மாதிரி தான் தெரியுது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சொன்னாங்க அவள் திருந்திட்டான்னு சொல்லிட்டு நாம தான் அவள் திருந்தலைன்னு சொல்லிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ இவ்வளோ நல்லவளா பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சரவணன் யோசிக்கிறாங்க. சரி வக்கீல் பார்த்தீங்கன்னா என்னப்பா அவங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் வாங்கி குடுத்துறவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரவணன் பார்த்தீங்கன்னா, இல்ல சார் எங்களுக்கு டைவர்ஸ் வேணாம், நான் மயிலோட சேர்ந்து வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அப்போ கோமதி, பாண்டியன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ பாக்கியமும் பார்த்தீங்கன்னா, என்ன இப்படி ஒரு இதா சொல்றாரு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. தங்கமயிலும் பார்த்தீங்கன்னா, என்ன நான் இதுக்கு மேல இவரோட சேர்ந்தே வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தேன். ஆனா என்னோட வாழ்க்கையில இப்படி ஒரு திருப்பம் வரும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலே ஜட்ஜ் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தீர்ப்பு கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா, சரவணனும், மயிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.